गङ्गणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. श्रीमन्नारायणीयं दशकं 19. दशकं 16 முதல் 19 வரை 4வது ஸ்கந்த சாரம். அதாவது தக்ஷயாகம், துருவச்சரித்திரம், ரிதுச்சரித்திரம், தக்ஷன் புனர்ஜன்மம் ஆகியவை 4வது ஸ்கந்த சாரமாகும். ஸ்ரீமன்னாராயணீயம் தசகம் 19. தக்ஷோத் பக்தி வர்ணனம். பிரச்சேதஸ் சரித்திரம். பிருதுவின் கொள்ளுப்பேரன் பிரச்சீன பர்ஹிஸ் என்ற அரசன் அவன் தர்மத்தை விடாது அனுஷ்டித்து வந்தான். அவனுக்கு சதத்ருதி என்ற மனைவியிடத்தில் தங்கள் கருணையால் பிரச்சேதஸ் என்ற பெயருள்ள 10 புதல்வர்கள் பிறந்தார்கள். உலக சிருஷ்டியில் ஈடுபட வேண்டும் என்ற தந்தையின் உத்தரவின்படி அவர்கள் தங்களை குறித்து தவம் செய்ய மேற்கு சமுத்திர கரையை அடைந்தனர். அங்கு அழகிய குளத்தை கண்டனர். அதாவது குருவாயூரில் உள்ள மம்மியூர் கோவிலுக்கு முன்னால் உள்ள ஏரி. தங்கள் பக்தர்களான பிரச்சேதசுகளை காண ஆவல் கொண்ட பரமேஸ்வரன் அந்த குளத்திற்கு வந்தார். தங்கள் பக்தர்களுள் சிறந்தவரான பரமேஸ்வரன் தங்களுடைய மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தார். அதாவது ருத்ரகீதம். பின்னர் அந்த மந்திரத்தை அவர்கள் தண்ணீரின் நடுவில் இருந்து கொண்டு 10,000 வருடங்கள் ஜபித்தார்கள். 10,000 வருடங்கள் தங்களை சேவித்த பின்னர் சீக்கிரமாக பலனை அடைந்த துருவனைப் போல் இல்லாமல் இவர்கள் தங்களை அனுபவித்து அறிவதற்காக நீண்ட காலம் தவம் செய்தனர். இந்த பிரஜேதஸ்களுடைய அதிகமான தவங்களால் யாகங்களை நாசம் செய்வதில் ஈடுபட்டவனாக இருந்த போதிலும் அவர்களுடைய முன்னோரான அந்த வேணன் பரிசுத்தனாக செய்யப்பட்டான். அவர்களது இந்த தவத்தின் வலிமையால் பல விலங்குகளையும் யாகத்தீயினில் கொன்ற அவர்களது தந்தையான பிரச்சீன பர்ஹிஸும் தூய்மையடைந்தார். அவரது வீட்டிற்கு சென்ற நாரதரால் ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்பட்டு தங்களை அடைந்தார். அதன் பின்னர் அவர்கள் வேண்டாமலேயே அவர்களுக்கு வரங்களை கொடுத்தீர்கள். மேலும் பக்தர்களான உங்களை நினைப்பதே சகல மங்களங்களையும் கொடுக்கும். பரமேஸ்வரனால் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ருத்ரகீதமும் ஜபிப்பவர்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கும் என்ற வரங்களையும் கொடுத்தீர்கள். மேலும் மரங்களின் பெண்ணான வாக்ஷி என்பவளை மனைவியாக அடைந்து அவளோடு 10 லட்சம் வருடங்கள் இல்லறம் நடத்துங்கள். தக்ஷன் என்ற புத்திரனை அடைந்து பிறகு என்னை வந்து அடைவீர்களாக என்று அனுகிரகித்தீர்கள். அதன் பின்னர் பிரச்சேதஸ்கள் பூமி முழுவதும் மரங்கள் வளர்ந்து மறைத்து கொண்டிருந்ததைக் கண்டு கோபம் கொண்டு மரங்களை எரிக்கத் தொடங்கினர். அப்போது பிரம்மா அதை தடுத்தார். அந்த மரங்கள் தமது பெண்ணான வார்க்ஷியை அவர்களுக்கு மனம் செய்து கொடுத்தன. பிறகு தங்களால் சொல்லப்பட்ட காலம் வரை அவர்கள் சுகமாக வாழ்ந்தார்கள். பிரச்சேதஸ்கள் தக்ஷனை புத்திரனாக அடைந்து பல யாகங்களை செய்து நாரதரால் ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்பட்டு தங்கள் ஸ்தானத்தை அடைந்தார்கள். ஓ குருவாயூரப்பா, அத்தகைய மகிமை வாய்ந்த தாங்கள் என்னை காத்தருள வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.